இது வந்து ஆக்சுவலாக பார்த்தா எங்கள் கிராண்ட்பாவோட ரெசிபி. நம்ம வந்து வீட்டில் மார்னிங் செஞ்சதோ இல்லை ஆஃப்டர்நூன் செஞ்சதோ வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேங்க. அப்படின்னா பெரிய வெங்காயம், பச்சை மிளகு, அதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண சிக்கன் எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பெட்டர் டேஸ்ட் இனி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா பெப்பர் பவுடர், குருமிளகு பொடி அதுவும் போட்டு நல்லா நீங்கள் சோத்தை பண்ணி எடுத்தனாலும் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் வரும். இது எல்லாமே எங்கள் தாத்தா பண்ணுறது தான். எங்கள் அம்மா என்னதான் வந்து பண்ணாலும் அவர் தனியாக அவருக்கு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவார். சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஜீரகம் ஆட் பண்ணுவார். நம்ம ஜீரகம் ஆட் பண்ண கிடையாது. ஜீரகம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு பண்ணது இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணி இதில் வந்து பச்சை மிளகு, வெங்காயம், அப்புறம் குருமிளகு பொடி இதெல்லாம் போட்டு வந்து பண்ணிருக்கு. நேற்றை விட சூப்பராக இருக்குது. நேற்று என்னோட ஒய்ஃப் பண்ணது, இன்றைக்கி நான் அதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஒய்ஃபே சொன்னாங்க இது வந்து சூப்பராக இருக்கு. ஓபன் பண்ணி கலக்கலாம். ஒரு நிமிஷம் டாமா போயிட்டு அது பிடிக்கல. பச்சை பாட்டி இல்லை இல்லை Tintin nasa pose. Tinjo. Tinjo. Ida sude. Right na pose kudu. இந்த கேவலமான டேஸ்ட்ல சமைச்சிருந்தாலும் தாத்தாவா தாத்தா குருமிளகு பொடி போட்டு இருக்கா இல்ல ஒண்ணுதான் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், வெளியே போய் பீஃப் வாங்கிட்டு வருவேன். பின்னாடி கடையில் ஒரு ஓட்டி வீட்டில் வித்துட்டு இருப்பா பீஃப். வாங்கிட்டு வந்துட்டு பச்சை மிளகு, பெரிய வெங்காயம் போட்டு வணக்கி எடுத்துட்டு வச்சேன்னு நெட்டை நாக்க தொங்க என்ன எப்படி இருக்கு சொல்லு. எப்படின்னா சூப்பர். என்னடா பண்ற? ஹலோ, சூப்பரா இருக்குங்க. எங்க பாப்பா செஞ்சதுங்க, பாருங்க. மைக்கு சாப்பிட்டாதீங்க. சூப்பரா இருக்கு. ஓகே, பாய்.